வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு ஸ்வீட். அட் த சேம் டைம் இந்த வெய்ய நாளைக்கு நல்ல ஜில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு பாயசம் ஆர் ஃபிர்னி, எப்படி வேணால் நீங்கள் இதை சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, மேங்கோ ஃபிர்னி பண்ண போகிறோம். இதில் 1.5 லிட்டர் பால் விட்டு வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் இந்த 4.5% ஃபேட் இருக்கிற மில்க் சொல்லுவா இல்லையா, அதை எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த 1.5 லிட்டர் பாலுக்கு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் பாஸ்மதி அரிசி எடுத்து களைஞ்சிட்டு உணர்த்தி வச்சுருக்கேன். இதை ரவையாக பவுடர் பண்ணி இதோடு போட்டு நல்லா கொதித்து கெட்டியாகணும். ஸோ 1.5 லிட்டர் பால் இப்போ தான் விட்டுருக்கேன், இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை. ஸோ இதையும் நல்லா ரவையாக பவுடர் பண்ணிடுறேன். கொதிக்க ஆரம்பித்தப்புறமா இந்த ரவையாக இருக்கிற இதை போட்டு எல்லாமே நல்லா அரிசி இதோடு சேர்ந்து வேகணும். பாஸ்மதி அரிசி தான் இந்த ஃபிர்னிக்கெல்லாம் எப்பயுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது நார்மல் ரைஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம், சுமாராக இருக்கும். ஆனால் இந்த பாஸ்மதி அரிசிக்குன்னு இருக்கிற இந்த வாசனையோட இந்த ஃபிர்னி பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வித்தில்னா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. மெதுவாக சிம்மில் தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஏன்னா எதுவும் பிடிச்சி போயிடக்கூடாது. நம்ம போட்டு இந்த அரிசி ரவையெல்லாம் எப்படி கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க, வெந்திருக்கு நல்லா. உங்கள்கிட்ட என்ன கடாய் இருக்கோ அதில் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம போட்ட பவுடர், அதாவது ரவையாக போட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது மாதிரி நட்ஸ் எல்லாம் உங்களுடைய சௌகரியம். பாதாம் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், கேஷ்யூ 2 ஸ்பூன், பிஸ்தா 2 ஸ்பூன். இதெல்லாம் உங்கள் சௌகரியம். எந்த நட்ஸ் உங்கள் கிட்டே இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ப்ளஸ் சர்க்கரை ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம். இதில் ஹாஃப் தான் போட போகிறேன். ஏன்னா மாம்பழத்தில் இருக்கிற புளிப்பு வேறு இருக்கும். சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் நாளை கொதிக்க விடுங்க, ஏன்னா நீர்த்துக்கும். மாம்பழம் என்ன, இதை ஒரு 1/2 கிலோ மாம்பழம் வாங்கி தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பல்ப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கிறதே விடக்கூடாது. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மாம்பழ பல்ப் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லாக்கிட்டு சாப்பிடுங்க. இது இந்த பாஸ்மதி ரைஸ் போடுறது ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறது அண்ட் பாலும் நல்லா கொஞ்சம் 4.5% ஃபேட் இருக்கிற மில்க்கு எல்லாமே சேர்ந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நட்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. பட் இதை பண்ணி வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். கொதிக்கிறது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நான் சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையோட இது போகணும், அதுக்கு தான். இது ஏன் மாம்பழ பல்ப்பை நம்ம பால் கொதிக்கிறதையே போடக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் மாம்பழம் ஒரு புளிக்கிறதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கெட்டு போயிடும். அதுக்கனால நீங்கள் இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறின அப்புறமா மாம்பழ பல்ப்பை இதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில் பண்ணி சாப்பிடுங்க. நிச்சயமாக நான் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி சர்வ் பண்ணணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். நம்மளோடதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வச்சு ரபடி பண்ணி போட்டிருக்கேன். ரபடி கூட நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். மாம்பழத்தை வச்சு மாம்பழ கேசரி பண்ணியிருக்கேன். எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கூட லிங்க் எடுத்துக்கலாம்.
ஆனால் அது எவ்வளோ தூரம் மாம்பழம் புளிப்பாக இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திக்காக. இது ஆறினா இன்னும் திக்காக போய்டும். நல்ல கரெக்டான அளவு. இது 1.5 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு களைஞ்சிட்டு அதை நல்லா 2 தடவை தண்ணி விட்டு களைஞ்சிடுங்கோ. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைங்கோ. தண்ணி விட வேண்டாம். களைஞ்சபடி ஈரத்தோடு இருக்கட்டும். அப்புறம் ஒரு துணியில் எதுலையாவது எடுத்து போட்டு காய போட்டு அதை வந்து ரவையாக நல்லா பவுடர் பண்ணிக்குவோம் மிக்சியில். பால் கொதிக்க ஆரம்பித்ததும் அதை இதோடு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு மேலே போட்டேன்னா அது அப்படியே ரொம்ப திக்காக போயிடும். இது கரெக்டான அளவாக இருக்கும். தெரியுறதா உங்களுக்கு? நல்லா ஆறுன அப்புறம் பார்க்கலாம். நம்ம அடுப்பை அணைச்சிடுறேன். ஆறுன அப்புறமா உங்களுக்கு பார்க்கலாம். நல்லா ஆறி போயிட்டு கம்ப்ளீட்டாக இந்த பல்ப்பை இதில் விட்டுடலாம். இது என்ன மாம்பழம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒன்று பங்கனப்பள்ளி வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அல்ஃபோன்சா மாம்பழம். இது 2 தான் நல்லாயிருக்கும். இமாம் பசந்த் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த கலர் வராது. கலர் வரலைன்னா பரவாயில்ல, மாம்பழ வாசனை மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வரத்துக்கு அப்படின்னா நாங்கள் அந்த கலர் வரத்துக்கு என்ன மாமி பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் வேணால் நீங்கள் ஒரு சாஃப்ரான் ஒரு மஞ்சப்பொடி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா கோல்ட் ஆச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எந்த இதில் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோமோ அந்த இதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஜில்லுனாட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு சர்வ் பண்ணுறது. இது மேலே கொஞ்சம் வந்து கட் பண்ண மேங்கோஸ், ஃப்ரெஷ் மேங்கோஸ் அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் போட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணுறதே உங்களுக்கு டெஃபினட்டாக திருப்பி கப்பில் எப்படி சர்வ் பண்ணியிருக்கீங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்ல சில்லாக இருக்குது, திக்காக இருக்குது. மேலே கொஞ்சம் சாஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி துண்டமாக மேங்கோஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டப்பட்ட நட்ஸ் போட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடனாலே ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.